பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 18வது அதிகாரம் 14வது வசனம், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த இடத்துல பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்துக்கு கடந்து போறாங்க. பரிசேயன் தன்னுடைய உள்ளத்துல எல்லாவற்றிலும் மிகுந்த பெருமை கொண்டவனா, எல்லாவற்றிலும் நான் மேன்மையா இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த அநியாயக்கார விபச்சாரக்கார இந்த மனுஷரை போல் இல்லாம இந்த ஆயக்காரனை போல் இல்லாதபடி உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமையோடு அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆனால் அந்த ஆயக்காரன் ஆலயத்துக்குள்ள நுழைய கூட இல்லாம வெளியிட்டு தன்னுடைய இருதயத்தில் அடித்து கொண்டு ஜெபிக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாருங்க. அந்த ரங்கத்துல ஆண்டருக்கு முன்பாக எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோம்னு பார்க்கிறார். சில வேளைகள்ல எனக்கு எல்லாமே முடிகிறது என்று சொல்லி நம்ம மேட்டிமையில சில காரியங்களை பேசுகிற பொழுது ஆண்டுடைய கண்களுக்கு அருவருப்பாய் அது போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஸ்தானத்தில் நம்ம உயர்த்தி வைத்திருக்கலாம், நமக்கு எல்லா வித கிருபைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில மேட்டிமை வந்துருச்சு என்று சொல்லி நம்ம விரும்புகிறபடி நடந்து கொள்ள ஆரம்பித்தால் தன்னை உயர்த்துகணும் தாழ்த்தப்படுவான். இன்னைக்கு நிறைய பேருடைய வார்த்தையில தாழ்மையா பேசுறது போல் இருப்பாங்க, ஆனால் அவங்க இருதயம் எல்லாம் மேட்டிமை. ஒரு சிலரோடு நல்ல பழகி இருக்கிற, நெருங்கி பழகி இருக்கிற அவங்க இருதயம் முழுவையும் மேட்டிமையா இருக்கும். ஆனால் அவங்க இருதயத்தில் அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தாழ்மையா நடிப்பார்கள். கண்டுபிடிக்க பல வருஷம் ஆகுது. என்ன பண்றது? சில பேரோட பழகுகிறோம், வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறோம். இன்றைக்கும் உங்களோடு பழகுகிறவர்கள் அவர்களை வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில தாழ்மையா இருக்காங்களா, இல்லை இருதயத்துல தாழ்மையா இருக்காங்களா? ஆண்டவர் இருதயத்துல தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துவாருங்க. அந்த ஆயக்காரனை ஆண்டவர் உயர்த்தினார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பலத்தில் எந்த வகையில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தலாம்? நல்ல வேலையை கொடுத்து, நல்ல பணத்தை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கலாம். அந்த பலத்துல மேட்டிமையில சில காரியங்களை பேசுனீங்களா, ஆண்டுடைய பார்வைக்கு அருவருப்பாய் போய்விடும். ஆண்டுடைய பார்வையில எப்பொழுதும் நம்மை தாழ்த்தி இருக்கிற பொழுது, எல்லாம் இருக்கிற பொழுது உங்களுக்கு முன்பாக தாழ்த்துகிற ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தின் பாதையில நிறைய இடத்துல, என்னுடைய வேலையின் பாதையில நிறைய இடத்துல நான் என்னை தாழ்த்த வேண்டிய காரணமே இருக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தாழ்த்த சொன்னது நிமித்தம் அவருடைய பார்வையில பிரியமா இருக்கணும்னு தாழ்த்தின பொழுது அந்த நேரம் கஷ்டமா இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு தேவன் உயர்த்தினார் பாருங்க. எந்த வல்லமையும் எந்த கரமும் அந்த உயர்வை தடுக்கவே முடியல. அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுவாரேயானால், ஏதாவது இடத்துல உங்களை தாழ்த்த சொல்லுவாரேயானால் அவருடைய பார்வையில தாழ்ந்து போயிருங்க. அப்ப தேவ கரம் உங்களை உயர்த்துகிற பொழுது எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், ஆனால் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தர் உயர்த்துகிற காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறீங்க. ரொம்ப கவனமா இருங்க. உங்களை அறியாமலேயே எந்த இடத்துல மேட்டிமையான வார்த்தைகள், இருதயத்துல மேட்டிமை வரக்கூடாது. உள்ளியந்திரங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். நான் சொன்ன பாருங்க, உள்ள ஒரு காரியத்தை வைத்துட்டு வெளியில எல்லாம் மக்களை பிரியப்படுத்துகிற பொழுது பேசுவாங்க. அப்படி பேசவே கூடாது. உள்ளத்திலையும் தாழ்மை இருக்கணும், எல்லா இடத்துலையும் தாழ்மை இருக்கணும். உங்களை தாழ்த்துகிற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சிகரங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். God bless you.